மீன் மார்க்கெட் போலாமா? போலாமே. கிலோ எவ்வளவு சொன்னீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உக்கடம்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் கரெக்டாக 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்க. அந்த டைம் ட்ரைவ் பண்ணும்போது போகிற வழியில் சுத்தமாக டிராஃபிக் பொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருந்தது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரில் போகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து வாரம் சொல்லிகிட்டே இருப்போம் இந்த சண்டே வச்சு போயே ஆகணுன்ட்டு. ஆனால் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு விட்டுருவோம். இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக 5 o'clock அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன உடனே வந்து இந்த இடத்துக்குள்ளே பூந்துட்டோம். இது வந்து ஃபிஷ் மார்க்கெட்டோட இன்னொரு பேக் சைடு மாதிரி. இது ஆக்சுவலாக இங்கேயே கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்து 2 குழந்தைகளை பெற்றதாலும் இன்னுமே நான் இது வரைக்கும் ஃபிஷ் மார்க்கெட் போனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் என் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் போனதுனால கரெக்டான இதுக்கு போகாமல் நாங்கள் பேக் சைட் வியூவில் போயிருந்தோம். என்ட்ரன்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அந்த கப்பல் ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு சுற்றி ஆம்பியன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் தெரியாமல் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரும்போது இந்த ஃபுல் ரிவ்யூ இருக்க மாதிரி இந்த மீன் விற்பனைங்கிற அந்த போர்டு பார்த்தோம். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இனிதான் உள்ளே போனால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா கோயம்புத்தூர் உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட்டுனா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். உள்ளே போய் பார்க்குறேன், ஒரு ஆள் கூட காணும். ஆனால் வெளியே வண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நிற்குது. அப்புறம் என்னடான்னு ஒரே கன்ஃபியூஷனில் நானும் அவரும் உள்ளே பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறத பார்த்தோம். திருவிழா மாதிரி இருந்தது. உள்ளே போய் பாருங்க, 5:30 மணிக்கே பாருங்க இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னுட்டு. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பேர் வந்து காலங்காத்தால எந்திரிச்சு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா. நம்ம தான் வந்து தூங்கு மூஞ்சி எந்திரிச்சு வந்து வாங்குறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு இவ்வளோ வருஷத்துல இப்படி விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தோம், ஏகப்பட்ட மீன். கரெக்டாக நாங்கள் அந்த இயர்லி மார்னிங்கே போனதுனால அப்போ தான் வண்டியிலேருந்து மீன் பாக்ஸாக வருது ஐஸ் கட்டியில். அங்கெல்லாம் மீன் மார்க்கெட் போயிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து ஸ்மெல்லையோ அங்கே க்ளீனிங்காக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமா கொஞ்சம் கூட திங்க் பண்ணிடாதீங்க. போனால் ஹெவி ஸ்மெல்லு. ஏன்னா மீன் நார்மலும் நம்ம சொல்ல வேணாம், ஃபுல் மார்க்கெட்டே மீன் தான் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அது. ரெண்டாவது ஃபுல்லாக காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்கும். நான்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி போயிட்டோம். ஸோ உண்மையாகவே அங்கேயே புழங்குற மீன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லணும். 24 hours அவ்வளோ ஸ்மெல்லில் அப்படி சுத்தமே இல்லாமல் அவங்களும் அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணுறதுக்காக இது எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ உண்மையாகவே பெரிய விஷயம்தான். ஸோ நாங்கள் போகும்போது நிறைய பார்க்காத ஏகப்பட்ட ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தோம், கேட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ப்ளூ வித்து அதோ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம இந்த பொம்மை படத்துல எல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது மீன் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் விற்றுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வெட்டி சாப்பிட்லாமான்னு தெரியல. மேபி அதில் பாய்சன் இருக்குமா அந்த கலரில் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது தோணுச்சு. நிறையா இருந்தது வெரைட்டிஸ். ஆனால் எனக்கு தான் வந்து எதுவுமே புரியல. எல்லா மீனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பேர்லாம் வந்து எத்தனை டைம் ஞாபகம் வச்சாலும் எனக்கு ஞாபகமே வராது. இந்த மீன் வந்து ராகுவா என்னமோ சொல்லுவாங்க, அதான் நினைக்கிறேன். அடிக்கடி நாங்கள் இந்த ஃபிஷ் தான் வீட்டுக்கிட்ட வாங்குவோம். ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும், நம்ம நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குற மீனுக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போய் ஹோல்சேலாக பல்காக போய் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் உண்மையாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு ரொம்பவே ப்ராஃபிட் தான். ஏன்னா வீட்டில் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நண்டு, இன்னொன்று ப்ரான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 month தான் நான் வந்து செய்யவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டேஸ்ட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப அடிமை. அந்த அளவுக்கு ப்ரான் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட நான் ப்ரான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா 820 சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது என்னால் 820 கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒரு மனதைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு 1/2 kg மட்டும் வீட்டில் வாங்கிட்டு வந்து சமைச்சேன். அந்த 1/2 kgயும் இத்திரூண்டு வந்துருச்சு. ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் பல்காக வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா நண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே 600 ரூபா குறைஞ்சது அவ்வளோதான் விற்பாங்க. பட் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் நான் போய் பார்க்கும்போது ப்ரானோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வாங்கினதை விட அந்த சைஸஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருந்தது. ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 450 ரூபாய்க்கு தாங்க கொடுத்தாங்க. சீரியஸாக எனக்கு பாதிக்கு பாதி வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது.
அதுக்கப்புறம் நண்டுலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் குமிச்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 220 220 தான் சொன்னாங்க. நான் அங்கேயே ஷாக் ஆகிட்டேன் சீரியஸாக. மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கே இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியில் ரொம்ப ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்போ கேட்டாலும் 400 420 அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அங்கெல்லாம் 100 ரூபாய்க்கே இருந்தது. 100 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் இருந்தது. அது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே விற்கிறதுக்கும் நம்ம நியர்பைக்கு விற்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து அப்போவே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் அங்கேயே இருந்தது. இந்த மெயின் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே மெயினாக அந்த மீன் விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் அங்கேயே கட் பண்ணி கொடுத்து அங்கேயே வெட்டுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதுக்கு கூட பக்காவாக எல்லா ஒரு பிளானிங்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபிஷ் கட் பண்ணுறதுக்குமே தனி ஒரு செப்பரேட்டாக ஒரு ஏரியாலாம் வச்சுருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 30 ரூபா வாங்குவாங்க. பெரிய மீனுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 20 ரூபா தான் வாங்குறாங்க. நம்ம மீன் கடை அங்கே மீன் மார்க்கெட்டை தவிர நம்ம இனிமேல் அவுட்டரில் வந்தால் உக்கடம் சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் வாங்கிட்டு நடந்து வரும்போது அந்த சைடு எல்லாமே தனியாக வெட்டுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஆள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து ஒரு கிலோவுக்கு 20 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ கட் பண்ணுறது அதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நார்மலாக நம்ம போய் ஒரு வாங்குறத விட கட் பண்ணுறதா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. பட்ஜெட் வைஸுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படிங்கிறப்போ உண்மையாகவே இது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். இனிமேல் வீக்லியோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக நான் வந்து போகணுன்ட்டு இருக்கேன். ஃபிஷ் மார்க்கெட் போய் ஆகணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா வாங்கிட்டு வந்து நான் சமைச்சப்போ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரு ஹாப்பி பார்க்கணும். அது நமக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்தது. அவங்க அழகாக அதை ருசிச்சு சாப்பிடும்போது நான் பெருசாலாம் குக்கிங்லாம் பண்ண மாட்டேங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். எப்படியாவது பாப்பாங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். அது வந்து அதில் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடும்போது அது இனிமேல் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நிறைய பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஈகர் வந்து நமக்குள்ள ஒரு தூண்டுதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ மீன் வந்து ஒரே இடத்துல இருக்குன்னா அப்போ அதை வந்து அவங்க கடலில் போய் பிடிச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதுக்காக இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி என்னெல்லாம் இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்சேலாக வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வாங்குறது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்காத நிறைய மீன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இங்கே நான் வந்து பார்த்தேன். மேக்ஸிமம் வந்து கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி அவுட்டர்ல இருந்து தான் மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கடையை பார்த்துட்டு கூட்டம் இருந்தது அப்படின்னா சே அந்த மாதிரி ஒரு கடை வச்சிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நானும் ஹஸ்பண்டும் அடிக்கடி காமெடியாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மீனை பார்த்தோன்னே என்னடா இது ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு நண்டை வாங்கிட்டு வந்து அது 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு கிலோக்கே அவ்வளோ லாபம் வச்சு விற்கிறாங்க. பேசாமல் ஒரு மீன் கடை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நாங்கள் போய் விசாரிச்சுட்டு இருந்தோம். எங்கேருந்து மீன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கும் போது அவங்க கேரளா, ஹைதராபாத்து அப்புறம் இன்னமும் ஒரு 2-3 பிளேஸ்லாம் சொன்னாங்க. அங்கேருந்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து உக்கடத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட்டு. இதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் யாருமே போனதில்லை அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். கரெக்டாக நீங்கள் அந்த உக்கடம் பாலத்துலேருந்து வந்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உள்ளே வந்தாலே பெருசாக அந்த போர்டு இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு ரூட் முதற்கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து தெரியாதனால ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். ஸோ என்னமா நிறைய பேர் இருப்பீங்கள்ல அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் அட்ரஸ் முதற்கொண்டே சொல்கிறோம். ஸோ இங்கே தான் நான் போய் வந்து ப்ரான் வாங்கியிருந்தேன். இது வந்து உள்ளே இருந்தது, கூட்டமே இல்லாமல் இருந்தது. ஸோ போனதும் ஈஸியாக கட் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்ட்டு அங்கேயே நான் வந்து ப்ரான் வாங்கிட்டேன். அந்த சாக்கில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மீனையும் நம்ம பக்கத்தில் வச்சு போஸ்ட் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வள கொலான்னு இருந்தது. தொடும்போது வலிக்கு விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி பயமாலாம் இருந்துச்சு. நல்லா பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நான் வேறு எங்கள் வீட்டு 2 குட்டீஸும் தனியாக வீட்டில் தூங்க வச்சுட்டு நானும் அவரும் வந்திருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் பாப்பாங்களை இப்படி தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்தது. பட் வேறு வழி இல்லை, மீனும் சாப்பிடணும், பட்ஜெட்டாகவும் இருக்கணும். அதுக்காக வேறு வழி இல்லாமல் காலையில் வந்துட்டோம். பெரிய பாப்பா கொஞ்சம் குட்டி பாப்பா பார்த்துக்குவா. 2 பேருமே நல்லா தூங்குற டைம் தான் இது. ஸோ அவங்க எந்திக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டோம். பட் இருந்தாலும் திக்குன்னு தான் இருக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்ட்டு. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி மார்னிங் டைமில் நம்ம வெளியே ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா சூடாக கப் டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சா செமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதை கூட ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா 2 குட்டிஸையும் தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். அப்படிங்கனால நேராக வந்தோம், மீன் வாங்கிட்டு கொடுக்குற வீட்டுக்கு தான் போனோம். எதுவுமே நாங்கள் டீ காஃபி எதுவுமே குடிக்கல. பட் உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட்டில் அது கூட இருந்தது.
சமோசான்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஸ்டாலே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா பேசிக்காக வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா நண்டு ப்ரானும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காருக்கு ஃபிஷ்ஷின் பேர் எழுதி வச்சாலே போதும், அந்த அளவுக்கு அவர் விரும்பி சாப்பிடுவார். ஸோ உங்களுக்கு ஃபிஷ் வெரைட்டிஸில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷ் மார்க்கெட் போனது எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபிஷ் மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடித்தோம், எல்லாத்தையுமே பார்த்தோம். நண்டுலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எல்லாம் பக்கத்தில் வச்சு பார்த்தேன். நான் மேக்ஸிமம் சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் சாப்பிடாதவ, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபீல் குட்டாக இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். உக்கடம் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. அந்த வியூமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் எங்களால் இருந்து ரசித்து பார்க்க முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் குயிக்காக கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்போவே டக்குன்னு கொஞ்சம் மத்தி மீன் குழம்பு, மத்தி 1 கிலோ வாங்கியிருந்தேன், ப்ரான் 1 கிலோ வாங்கியிருந்தோம். ஸோ மத்தி மீன் குழம்பும் ப்ரானில் கிரேவி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் ரசமும் வச்சுருந்தோம். ஸோ அவ்வளோதான், இந்த சண்டே வந்து செம்மையாக வந்து போச்சு. மற்றபடி எங்கேயுமே நாங்கள் வெளியெலாம் போகல, நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க வேலை கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கு, வாஷிங் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இந்த டே அப்படியே வீட்டில் ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த சண்டே ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலலாம் சமைச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து கலரியில் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு தனி விலாகே வந்து நான் அடுத்ததாக போடலான்ட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட கிளம்புறேன். தேங்க்யூ.